ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனில் கமலா ஆரஞ்சு எனப்படும் இந்த ஆரஞ்சு பழ தோலில் ஊறுகாய் பண்ண போகிறேன் நான். நீங்களாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ண தெரியலனா இந்த வீடியோவை பார்த்துக்குங்க. இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம், அஜீரண சக்தி கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ப்ராப்ளம் ஏப்பமாக வந்துன்னு இருக்கும் நிறைய பேருக்கு. இல்லை பித்தம் ஏறிட்டு கேராக இருக்கும் சிலவங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் குணமாகணும்னா இந்த ஆரஞ்சு பழத்தோலில் நம்ம ஊறுகாய் பண்ணியோ இல்லை ரசம் பண்ணியோ சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால இன்றைக்கி நான் இந்த தோலில் தான் ஊறுகாய் பண்ண போகிறேன். தேவையான பொருள் பார்த்துக்குங்க. ஆரஞ்சு பழ தோல் எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூனு சில்லி பவுட்ரு, வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வாசமாக இருக்குன்ட்டு வெள்ளை எள் கொஞ்சம் பொடிச்சு போட போகிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ உப்பு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருள். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருங்க. இப்போ நீங்கள் புளி பிடிக்காதவங்க, இல்லை உடம்புக்கு மருந்து சாப்பிட்றவங்களுக்கு புளி செட் ஆகாது. அப்படி இருக்கிறவங்க எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்குங்க. ஏன்னா தோல் சிறு கசப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம புளியோ இல்லை எலுமிச்சம்பழமோ சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பழம் எல்லாத்தையும் தோலை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தோல் நம்ம பழத்தை முழுசாகவே கழுவிடுங்க. கழுவிட்டு தோல் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ பழம் இருக்கோ அந்த தோல்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா தோலையும் நம்ம எடுத்துட்டோம். பழத்தை போடக்கூடாது, தோல் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது எல்லா தோலையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போது சுடு தண்ணியில் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஒரு 100 ml வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு விசில் போட்டாலும் சரி, இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சும்மா விசிலை எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் போட்டு வெந்ததும் எடுத்துடணும். நம்ம ரொம்ப குழைய வேக வைக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு விசில் போட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த தோல் இப்படி அழுத்தினா தான் நமக்கு நசுங்குது. அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும். ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்படி அழுத்திட்டோம்னா பாருங்கள், கரையிற அளவுக்கு இப்படி இருக்கணும் அந்த தோல். அந்த அளவுக்கு பதமாக வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழஞ்சிடுத்துனாலும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்க முடியாது. ஒரு 1 வீக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை நார்மலாகவே வச்சுருக்கலாம். நான் அதுக்கு தான் எந்த பருப்பு பொடியுமே சொல்லலை. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் தான் இதில் சேர்க்குறோம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் ஊறுகான்றதுனால கொஞ்சம் ஹைலைட்டாக தூக்கலாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் நிறையவே போட்டுடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துருங்க. கூட சில்லி பவுட்ரு, வெறும் தனி மிளகாத்தூள் இதுலேயே கூடமே தனியாத்தூள் நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, ஆனால் தனியாத்தூளும் நம்ம சேர்த்துக்கணும். இல்லைனா ரொம்ப காரமாகிடும். இது தனி மிளகாத்தூள் இல்லையா. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயமும் எள்ளு பொடியும் நம்ம தாளிக்கும் போது தான் போட போகிறோம் எள். இப்போது இதோட புளி பேஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கோங்க. புளி ஒத்துக்காதவங்க லெமன் சேர்த்துக்கோங்க. நான் இது கெடாமல் இருக்கும், 1 மாதம் ஆனால் கூட கெடாமல் இருக்கணுன்றதுனால நான் புளி பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன், வீட்டிலையே இருக்கிற புளியை. இப்போது நல்லா வடிகட்டி இதில் சேர்த்து ஒன்றா கலந்துடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற விட்டுருங்க. 1 hourக்கு அப்புறம் எண்ணெய், கடுகு, பெருங்காயம் சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். வேறு எந்த பருப்பு பொடியும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் தயவு செஞ்சு. அப்புறம் ஸ்மெல் வந்துடும், கெட்டு போயிடும், நம்மளுக்கு சீக்கிரம் வராது. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இது. நம்ம இதனுடைய பொருள், இதனுடைய அருமை தெரியாமல் நிறைய பேர் பழத்தை சாப்பிட்டு தூக்கி எறிஞ்சிடுறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இனிமேல் இதை தூக்கி போடாமல், ரொம்பவே இதில் இம்யூனிட்டி பவர் இருக்குது. இது நல்ல இந்த பித்தம், இளநரை இதெல்லாம் தடுக்கும். நம்மளுக்கு உடம்புல இருக்கிற அந்த தலை சுற்றல் இருக்குது இல்லையா, தூங்கி எழுந்ததும் நிறைய பேர் கேராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஊறுகாய் டெய்லி ஒரு 2 பீஸ் இல்லை 1 ஸ்பூன் அளவு சாப்பாட்டோட எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. இது நல்ல விஷயம். இப்போது இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். 1 hour ஊற வச்சுட்டு தாளிக்கலாம். இல்லை 1 hour நீங்கள் நல்லா வெயிலில் கூட ஒரு நாள் பூரா காய வச்சுட்டு கூட நீங்கள் தாளிக்கலாம். அப்போ தான் இன்னமும் நல்லா ஒரு 2-3 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஒரு 2 நாள் காய வச்சுட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம்.
இல்லை இப்படியே நீங்கள் தாளித்தாலும் இது ஒன்றுமே கெட்டு போகாது. நம்ம வேக வச்சு தண்ணி இருத்துட்டோம். அதனால் இப்படியே நீங்கள் தாளித்தாலும் நல்லா எண்ணெய் நிறைய விட்டு பெருங்காய பொடி சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். 1 வீக் ஆனால் கூட கெடவே கெடாது. தாளிச்சிக்கலாமா? எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. ஏன்னா ஊறுக்கான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் நம்ம நிறைய விட்டோம்னா தான் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துடுறோம். இந்த ஊறுக்காய் வந்து நீங்கள் 1 டைம் சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய மேஜிக் எப்படி இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னு உங்களுக்கே ஒரு 1 வீக் சாப்பிட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். எண்ணெய் நல்லா சூடு ஏறணும், நல்லா காயட்டும். காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துருங்க. நல்லா கடுகு ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சதும் இந்த பெருங்காய பொடியை சேர்த்துருங்க. கூடமே இந்த எள்ளு பொடியையும் நம்ம சேர்த்துட்டோம். எல்லாம் நல்லா ஒன்றை போல் வெடித்து வந்ததும் இந்த ஊறுகாயை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போது ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம், கெட்டு போகாது. உப்பு கொஞ்சம் ஹைலைட்டாக போட்டுட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடவே கெடாது. இந்த ஊறுகாய் நம்ம வேக வச்சிட்டோம் இல்லையா, அதுவும் அந்த பச்சை தன்மை போயிடுச்சு. அதனால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தூள் ஊறுகாய் நீங்களாம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பண்ணுவேன், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இல்லை உங்கள் வீடியோவை பார்த்து தான் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்படியே இந்த ஊறுகாய் தயாராகிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம ஊறுகாய் ஜாடியில் போட்டு எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு பீங்கான் கப்புலேயோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ போட்டு வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஆயில் பாருங்கள், நான் கொஞ்சம் மிச்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். பார்க்குறதுக்கும் 1 ஸ்பூன் வச்சாலுமே ஹைலைட்டாக இருக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தூளில். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா.